மாமியார் மாமனாரிடம் குடும்பத் தலைவியின் பங்கு. மாமியார் மாமனாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்ணிற்கு அவளின் தாய் கணவரிடமும் மாமியார் மற்றும் மாமனாரை அனுசரித்து நடக்க வேண்டும் என்று அன்புடன் போதிக்க வேண்டும். புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கும்போதே அந்த பெண் மாமியார் மாமனாரை இன்னொரு தாயாகவும் தகப்பனாகவும் பார்க்க வேண்டும். மாமியார் மாமனார் என்றாலே எப்பவும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் என்று தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். பொறுமையாய் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். குறை சொல்கிறார்களா? மாமியார் மாமனார் ஏதாவது அறிவுரை கூறினார் அவர்கள் குறை சொல்வதாக நினைக்காதீர்கள். தேவை ஏற்படும் போது மட்டுமே அவர்கள் அறிவுரை சொல்வார்கள் என்று நம்புங்கள். எதற்கெடுத்தாலும் விவாதம் செய்யாமல் அவர்கள் ஏதாவது கருத்து சொன்னால் உடனடியாக மறுத்து பேசாமல் சிறிது நேரம் கழித்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று இறுதியாக சொல்லிவிடுங்கள். என்னதான் அவசரமாக முடிவெடுத்து வெளியில் செல்ல நேர்ந்தாலும் உடனடியாக தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ அவரிடம் இன்ன இடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள். பரிசு மற்றும் இனிப்பு வழங்குதல். அத்தை மாமா ஆகியோர் பிறந்தநாள் திருமண நாள் போன்றவற்றிற்கு உங்கள் கைகளாலேயே செய்த இனிப்பு அல்லது அவர்கள் விரும்பி உபயோகப்படுத்தும் பொருட்களை பரிசாக கொடுங்கள். மாமனார் மாமியாரோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்து போகும் அவசியம் ஏற்பட்டால் ஒரே ஒரு தடவை நீங்கள் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன். அதிலுள்ள சந்தோஷம் உங்களுக்கு புரியும். உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அவங்க பேசினால்தான் நானும் பேசுவேன், மாமியார் பேசினால்தான் பேசணும், அவங்க சொன்னால்தான் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது மிகவும் தவறான குணம். நீங்களாகவே உங்களது குடும்ப வேலைகளை செய்ய வேண்டும். மாமியார் என்றாலே நம்மை குறைகள் கூறுபவர், திமிர் பிடித்தவர் என்ற தப்பான எண்ணங்களை மனதிலிருந்து அகற்றிவிட்டு அவரிடம் பழக ஆரம்பிக்க வேண்டும். வயதாக ஆக பெரியவர்களுக்கு குழந்தை மனமும் பிடிவாத குணமும் அதிகமாகும். அதற்கேற்ப அனுசரித்து தான் நடக்க வேண்டும். மாமியாரின் குடும்ப பழக்கங்கள், சமையல் போன்ற அனைத்தையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். மாமியாருக்கு மருமகளை பிடிக்காததற்கு காரணம். நிறைய மாமியார்களுக்கு மருமகளை கண்டால் பிடிக்காததன் காரணம், நேற்று வந்தவள் நம் மகனை பிரித்து கொண்டு சென்று விடுவாளோ என்ற அச்சமும், இவள் நம்மை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டால் நம் நிலை என்ன என்ற பாதுகாப்பில்லாத உணர்வும் தான். அதற்கு தகுந்தாற்போல் நாம் தான் நம்பிக்கையும் தெளிவும் ஏற்படுத்த வேண்டும். பாராட்டிற்கு உருகாத உள்ளங்களா? மாமியாரின் நல்ல குணங்களையும் அவர் உங்கள் கணவரை வளர்க்கப்பட்ட கஷ்டங்களையும் கேட்டு அவரை உயர்த்தி பேசுங்கள். அது உங்களை பற்றி அதிக மதிப்பீட்டை உணர்த்தும். பாராட்டிற்கு உருகாத உள்ளங்களே கிடையாது. மருமகளின் பாராட்டிற்கு இன்னும் அந்த தாயுள்ளம் ஏங்கும். எக்காரணம் கொண்டும் மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்துவதோ அல்லது தனி குடித்தனம் போகவோ செய்யாதீர்கள். மனம் வராது. சில மாமியார்களுக்கு மருமகள்கள் என்னதான் அவர்களுக்கு பணிபுரிந்தாலும் அவர்களை மனதார புகழ மனம் வருவதில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கடமைகளை செய்யுங்கள். வார்த்தைகளாக கூறாவிட்டாலும் ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யும் பணிவிடைகளை உணர்வார்கள். அது போதுமே உங்களுக்கு. உறவுகளை எப்படி கவனிப்பது? உங்கள் இல்லத்தினரை எப்படி கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் புகுந்த வீட்டு உறவுகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டிற்கு ஒரு முறை குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் போது உங்கள் மாமியார் மாமனாரையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். அவ்வாறு வரும்போது உங்கள் திட்டமிடலின்படி சில இடங்களும் அவர்களுக்கு பிடித்த கோவில்களுக்கும் கூட்டி சென்று வரலாம். உறவுகளை காப்பாற்றுவது எப்போதுமே பெண்கள் கையில்தான் உள்ளது. உறவுகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைகிறது. நம்முடைய எண்ணங்கள்
கருத்துக்கள் அனைத்தையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அது மனித இயல்பு. திருமணத்திற்கு பின்னர் புகுந்த வீட்டிற்கு காலடி எடுத்து வைக்கும் பெண்கள் ஒருவித எதிர்பார்ப்போடுதான் செல்வார்கள். தாய் வீட்டில் செல்ல மகளாக வளர்ந்துவிட்டு புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது சந்திக்கும் புது உறவுகளை எல்லாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற தயக்கம் இருக்கும். ஒரு நல்ல மருமகள் தனது மாமியாருக்கு எப்பொழுதுமே நல்ல தோழியாக இருப்பார். எனவே உங்கள் மாமியாரை தோழியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள்.